நம்ம ஹீரோ டைரக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு பேய் படம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் டிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொத்த சேவிங்ஸையும் வெளியில் கடனையெல்லாம் வாங்கி போட்டு ஒரு கோஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணுறாரு படம் ஷூட் பண்ணுறதுக்காக. அவரோட கெட்ட நேரமாக என்னமோ ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் படத்தை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு. வேறு வழியே இல்லை நம்ம ஹீரோக்கு. அவர்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் போட்டு இந்த செட்டப் போட்டார்ல, சரி அதையே கோஸ்ட் ஹவுஸாக மாற்றி போட்ட அமௌண்ட்டையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. அப்படி முடிவுக்கு வரும்போது தான் அங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சில கோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணுது. அந்த பங்களாவில் இருக்க கோஸ்ட் எல்லாம் யார், அது எதுக்கு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுதுங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் எடுக்கப்பட்ட படம் தான் அகத்தியா. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப மொக்கை அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மொக்கையெல்லாம் இல்லை, ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். உங்களுக்கு போர் அடிக்காது. கதை என்ன தான் பல டைம் அந்த கதையாக இருந்தாலும் இதோட மேக்கிங் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். அதுவும் கடைசியில் வர கிளைமேக்ஸ் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட கிராஃபிக்ஸ் தான் இந்த பட்ஜெட்லேயே அதிக செலவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே அந்த கிராஃபிக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான் அகத்தியா. இந்த படம் நல்லா தான் இருக்கும். ஜீவா சார், அர்ஜுன்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ஓடிடியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்துருந்தா இது நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், மித்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.